புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான மூணாவது வார்த்தை forgiveness, மன்னிப்பு. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 38-39 இப்படி சொல்றார். Be it known unto you therefore men and brethren that through this man Jesus is preached unto you the forgiveness of sins. உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது பாவ மன்னிப்பு. And by him அவர் மூலமாக all that believe, விசுவாசிக்கிற எவருமே எல்லாவற்றிலும் நீதிகரிக்கப்படுகிறீர்கள். என்ன சொல்றாருன்னா, மோசேயின் நியாயப்பிரமாணத்தால் மன்னிக்கப்படாதவர்கள் எல்லாம் இயேசுவாகி இந்த தெய்வத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்கிறார். தைரியமா பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க, என்னுடைய எல்லா பாவங்களையும். சொல்லும் போது அது மன்னிச்ச மாதிரியா சொன்னீங்க, நல்லா சொல்லுங்க, மன்னிச்சிட்டார். இன்னொரு வசனத்தை படிப்போம். 31-34 எரேமியாவின் புஸ்தகம் 31-34 of ஜெரமியா இப்படி சொல்றார். No more shall teach, no more every man is neighbor and every man is brother. எல்லாம் விட்டுட்டு கீழே வரும்போது இந்த லாஸ்ட் லைன் பாருங்க. For I will forgive their iniquity. அவங்க அக்கிரமங்களை நான் என்ன செய்வேன், மன்னிப்பேன். அவங்க பாவத்தை இனி ஒரு நாளும் நான் நினைக்கவே. நீங்க அதை லேசா நினைச்சு என்ன ஒரு மாதிரி பார்த்தீங்க பாருங்க, அதுக்கு நல்லவே ஒரு அழிலே சொல்லியிருக்கலாம். உங்கள் பாவத்தை நான் இனி ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், நினைக்கவே மாட்டேன். அதுக்கு பலத்த ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். 103 சங்கீதம் நம்ம படிக்கும் போது நமக்கு தெரியும், கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக என் மீறுதல்கள் எல்லாம் அவர் என்ன செஞ்சிட்டாராம், மன்னிச்சிட்டார். ஆமென். கிழக்கு எங்கேயோ இருக்கு, மேற்கு எங்கேயோ இருக்கு. யாராவது அளக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் திரும்ப வந்து ஆமே உன் மேல கோவம் வந்துடுச்சுன்னு கிழக்குக்கும் மேற்குக்கும் போய் உன் பாவத்தை நோண்டிட்டு இருக்க மாட்டாராம். கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் மீறுதல்களை கர்த்தர் என்ன செய்கிறார், மன்னிக்கிறார். ஒரே சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இப்படி வச்சுக்கலாமா? ஆண்டவர் நீதி அரசரா உட்கார்ந்து இருக்கிறார் சிங்காசனத்துல. ஒரு தூதன் வந்து சொல்றான், இதெல்லாம் இவன் செய்த பாவம் அப்படின்னு கர்த்தர்கிட்ட சொல்லும் போது அவர் என்ன தெரியுமா சொல்ல, எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லைன்றவார், எனக்கு தெரியாதுன்றவார். இருக்கீங்களாங்க? உங்களை தாங்க சொன்னேன். தோ இந்த பிரதர் தெரியுமா, நீனும் அவரை போய் பரலோகம் பரலோகம்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆண்டவரை, அவன் செஞ்ச குப்பையெல்லாம் தெரியுமா, ஆவடியிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும். ஆண்டவர் சொல்றார், எனக்கு தெரியாது. எங்க அவர் சர்வ ஞானிங்க, அவருக்கு தெரியும். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, தெரிஞ்சாலும் அதை அவர் நினைக்க மாட்டாராம். ஏன்னா உன்னை அவர் மன்னிக்கிறார். ரட்சிக்கப்பட்டவங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய முதல் வார்த்தை ஈவு, 2 நித்திய ஜீவன், 3 கர்த்தருன் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். சொல்லுங்களேன் ஒரு நல்ல ஆமென். ஹல்லேலூயா.